நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய நல்ல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இம்மட்டும் ஆண்டவரே நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களையும் நீர் பார்க்க வேண்டுமென்று செபிக்கிறோம் அப்பா. அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். அவருக்கு கவலைகள் மாற வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம். வியாதி தன்மைகள் மாற வேண்டுமென்று செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமர வேண்டுமென்று செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே தொனிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று இயேசப்பாவுடைய நாமத்தினாலே நான் நம்பிக்கையாயிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை இன்னும் சிறப்பாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறிடாயம்மா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிதே, ஆயேசுவின் மகா அன்பிதே, அதின் நாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் பேரில்லையே, இணை ஏதும் பேரில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, ஆயேசுவின் மகா அன்பிதே, அதின் நாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் பேரில்லையே, இணை ஏதும் பேரில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே, ஆயேசுவின் மகா அன்பிதே, அதின் நாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் பேரில்லையே, இணை ஏதும் பேரில்லையே, இதற்கிணை ஏதும் பேரில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 12:7, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இங்கே நாம் இன்றைக்கு சிந்திக்கின்ற தலைப்பு, அது அல்ல இதுவே முக்கியம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அது அல்ல இதுவே முக்கியம். அந்த இது எது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். முன்றைய நாட்களிலே ஒரு மனிதன் தன் மனதிலே குற்ற உணர்வு ஏற்பட்டால், தன் மனதிலே பாவம் என்று எதெல்லாம் அவனை குற்றப்படுத்துகின்றதோ அதற்காக பலி செலுத்துகின்ற பழக்கம் உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு, பணம் இருந்தால் ஆடு பிடிப்பார்கள், பணம் இல்லாவிட்டால் புறா குஞ்சு வாங்கி அதை பலி செலுத்துவார்கள். இப்படியாக தன் நிலைக்கு ஏற்றவாறு, தன் வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு பலியை அவர்கள் செலுத்தி அந்த குற்ற உணர்விலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். அல்ல, ஏசப்பா சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பலி செலுத்த வேண்டாம், நீ இரக்கமுள்ள மனமுள்ள பிள்ளையாய் இருந்தால் அதுவே போதும். அங்கே இங்கே என்று அலைய வேண்டாம். உன் கண் காணும் சகோதரனிடத்திலே சகோதரியினிடத்திலே அன்பாய் இரக்கமுள்ள குணத்தோடு கூட வாழ்ந்தால் போதும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் விரும்பி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல கோவில்களுக்கெல்லாம் போகிறோம், பல ஆலயங்களுக்கு நாம் கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கமுள்ள குணத்தோடு, தயாள குணத்தோடு, தர்ம குணத்தோடு நீ வாழ்ந்தால் அதுவே சிறப்பாகும். அதுதான் சிறப்பு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அநேக நேரங்களிலே நாம் அநேகரை குற்றப்படுத்துகிறோம். நீ என்ன காரியம் செய்தாய் அல்லவா, நீ இப்படியெல்லாம் பேசினாய் அல்லவா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களிலே அவர்களை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் இரக்கமுள்ள மனதோடு கூட மன்னிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் ஒரு அருமையான பக்தன் இவ்வாறாக பாடுகின்றார், கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், இதற்கு மேலான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேலான் என்ன கேட்கின்றேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு மேல ஆண்டவர் ஒன்றையும் கேட்கல. கன்னத்தில் ஒருவர் அறைந்தால் நீங்க அன்பா இருக்கணும். ஒருவேளை அநேக நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில்
நான் சிறு பையனாக இருக்கும்போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்படி கண்ணீர் வருவதனால என்னால் சூரியனை பார்க்க முடியவே முடியாது. வெளிச்சத்தில் என்னால் நடக்கவே முடியாது. கண்ணை மூடத்தான் சொல்லும். கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் வரும். புஸ்தகத்தை படிக்க முடியாது, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கதவு எடைக்குள்ள இருட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்துருப்பேன். இப்படி இருக்கும்போது தெருவில் போகும்போது அந்த வெளிச்சத்தில் என்னால் நடக்க முடியாது. அப்படி நடக்க முடியாமல் போய் கொண்டு இருக்கும்போது தலையை கவுந்துக்கிட்டே போவேன். அந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியாது இல்லையா, ஆகையினால தலையை கவுந்துக்கிட்டே போவேன். யார் மேலேயாவது முட்டிடுவேன். அப்போ சிலர் இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி, இவன் கவுந்துக்கிட்டே வர்றதுனால மோதிட்டான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா கன்னத்தில் அப்படி படார்னு அடிச்சிருவாங்க. அன்புக்குரியவர்களே, மறுபடியும் அழுதுகிட்டே போவேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால் ஆண்டவர் ஒரு நாளிலே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலே ஆண்டவர் எனக்கு அந்த கண் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார். எத்தனையோ மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும்னாங்க. ஆனால் ஏசப்பா என் மேலே இரக்கமாக இறங்கி ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம்தான் முக்கியம், பலி அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரக்கம்தான் முக்கியம், மனித நேயம்தான் முக்கியம், மனிதர்கள் மேலே அன்பாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வீடு பக்கத்தில் யாரு கூடயுமே பேச மாட்டேங்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஏசப்பா விருப்பமாக இருக்கிறார். ஏசப்பா அதைத்தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயத்தை ஆண்டவர் இன்றைக்கு தருவதற்கு அவர் ஆயத்தத்தோடு உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பலி செலுத்துவதை பார்க்கிலும் நாம் இரக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய உபதேசம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்கே பார்க்கிறோம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை எது, உனக்கு நன்மை எது தீமை அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு அநேக இடங்களிலே சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கிற ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். இரக்கத்தை சிநேகிக்கணும். இரக்கம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை முதலாவது நமக்கு வேணும். பிரியமானவர்களே, அந்த இரக்கம் ஆண்டவர் கொடுக்கிற சுபாவம். பிரியமானவர்களே, இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற பரிசு. பிரியமானவர்களே, அநேகரை பார்க்கிறோம், அது ஆண்டவர் கொடுக்காவிட்டால் அந்த சுபாவம் நமக்கு வரவே வராது. ஆண்டவர் தான் கொடுக்கணும். நேற்றைய தினத்தில் ஒரு மனிதரை சந்தித்தேன். அந்த மனிதருடைய மனம் மாறலை. ஆனால் அவர் புற வழிபாட்டை சார்ந்த மனிதர். இன்றைக்கு அவர்
இஸ்லாம் மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் சுபாவம் என்ன செய்யலை, மாறலை. மதம் மாறிட்டார், மனம் என்ன செய்யலை, மாறலை. என்னிடத்தில் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்தில் நான் சொன்ன காரியம், மதம் மாறிட்டார், ஆனால் மனம் என்ன செய்யலை, மாறலை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏசப்பா அதை விரும்புவதில்லை. அதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பலை. நீ இரக்கமாக இருக்கணும், நீ இரக்கத்தை சிநேகிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். ஆனால் நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரக்கமாக இருக்கிறோமா? இரக்கம் நம்மகிட்ட இருக்கா? ஒருவர் கஷ்டம்னு சொல்லும் பொழுது என்னால் முடிந்த உதவியை, அவருடைய கஷ்டத்தெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியாது, அது ஏசப்பாவால் தான் தீர்க்க முடியும். அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு உதவி நம்மளால் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள உதயமாகணும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மகிட்ட அப்படிப்பட்ட சுபாவம் ஏற்படுகிறதா? இதுதான் தெய்வீக சுபாவம். இதுதான் தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் குடியிருந்தால் நம்முடைய சுபாவத்தில் மாற்றங்கள் உருவாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கத்தை சிநேகிக்கணும். இதை அல்லாமல் வேற என்னத்தை உன்கிட்ட கேட்குறேன், தங்கத்தை கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. உன்கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் எழுதி கொடுன்னு கேட்கல. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ இரக்கமாய் இருக்கணும். ஆகவே தான் ஏசப்பா சொல்கிறாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தை எப்படி அவர் மேலே அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ட சகோதரனிடத்தில் நாம் அன்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் ஏசப்பாவுடைய போதனை. இந்த போதனைக்கு நாம் கீழ்ப்படியணும். அதைத்தான் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கமாயிருங்கள். இரக்கம், இந்த இரக்கமுள்ள சுபாவம் நம்மகிட்ட இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ரோட்டில் ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார். அடிபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உறவினர்லாம் வந்த பிறதான் நம்ம பக்கத்தில் போகணும்னு நினச்சோன்னா, உறவினர் வரும் முன்னாடி அவருடைய உயிர் என்ன செய்யும், அவரை விட்டு போய்விடும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவரை நாம் காப்பாற்றினால் நம்ம இரக்கத்தோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த இரக்கமுள்ள சுபாவம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அதை ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும். நம்ம குணத்தை மாற்றணும். நம்ம குணம் மாறினால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரையை நாம் பெற முடியும். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே மீகா சொல்லுகிறார், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லுகிறார், மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வேற ஒன்றையும் கேட்கல. உன் பொண்ணை கொடு, வெள்ளியை கொடு, உன் இடத்த கொடு, வேற எதையும் அவர் கேட்கல. நீ இரக்கமுள்ள பிள்ளையா இருக்கணும், மனத்தாழ்மையான பிள்ளையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான நியாயங்களை செய்கிற பிள்ளையா இருக்கணும். நம்மால் ஒருவருக்கு கஷ்டம் வரக்கூடாது பிரியமானவர்களே. நம்மால் ஒருவர் வேதனைப்படக்கூடாது பிரியமானவர்களே. நம்மால் ஒருவர் கண்கலங்கி நிற்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்மை பார்த்து ஒருவர் நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே.
ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் இரக்கத்தை சிநேகித்து வாழுங்கள், இரக்கத்தோடு வாழுங்கள், இரக்கமுள்ள மனதோடு வாழுங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கமுள்ள பிள்ளையாய் இருந்தால் என் விருப்பம் உன் மேலே இருக்கும், உன் மேலே இருக்கும். நான் இரக்கத்தை தான் விரும்புகிறேன், பலியை விரும்பவில்லை. நீ போடுற காணிக்கையினால கர்த்தர் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு முன்பாக இரக்கமுள்ள மனதோடு கூட காண்கிற பிள்ளைகளோடு கூட, காண்கிற சகோதரனோடு கூட, காண்கிற சகோதரிகளோடு கூட அன்பாயிருக்கணும், இரக்கமாயிருக்கணும், இரக்கமாயிருக்கணும். இப்படி வாழ்ந்தால் ஆண்டவர் நம்ம மேல பிரியமாயிருக்கிறார். வேற எதையும் அவர் கேட்கல. இரக்கத்தை சிநேகிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரக்கமுள்ள மனதோடு கூட வாழ்வதற்கு தேவன் இன்றைக்கு உங்கள் மனசை மாற்றும்படி ஆண்டவருடைய அன்பு பாதத்தில் நாம் கெஞ்ச வேண்டும் என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம சுபாவம் கடினமான இருதயம் உடையதாக இருக்குமே, ஆனால் ஏசப்பாட்ட நம்ம கேட்டால் நம்ம மனசெல்லாம் மாற்றுவார், நம்ம இருதயத்தை மாற்றுவார், நம்ம சுபாவத்தை மாற்றுவார், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இரக்கத்தை சிநேகிப்போமா? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் இந்த இரக்கத்தை, இரக்கமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழுகிறீர்களா? நான் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணாதபடிக்கு, நான் ஓடினால் போதும், என் வாழ்க்கை முறை முன்னேறினால் போதும், என் தொழில் முன்னேறினால் போதும், இது மட்டும் வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, நம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வருகிறவர்களுக்கு நல்ல தாழ்மையோடு கூட நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மால் முடிந்த வரையிலும் இரக்கமுள்ள குணம் உடையவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த இரக்கமுள்ள சுபாவம் எனக்கு வேணும்னு சொல்லி ஏசப்பாட்ட ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்படி இரக்கம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள். இரக்கம் உடையவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டீர்கள், மற்றவர்கள் மேலே அன்பாயிருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் இரக்கமுள்ள பிள்ளையாய் வாழணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் சுபாவத்தில் இந்த இரக்க குணம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட, இந்த நல்ல நேரத்திலும் கூட நீங்கள் எங்கள் கூட பேசின அன்பான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொன்னீங்களப்பா. அந்த இரக்கமுள்ள குணம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் பாரத்தோடு வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. இந்த இரக்க குணம் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சுபாவத்தில் அது உதயமாக வேண்டுமென்று செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் மற்றவர்கள் மேலே, காண்கிற சகோதர சகோதரிகள் மேலே நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். கஷ்டம்னு ஒருவர் வந்து சொன்னால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களால் முடிந்த உதவியை செய்வதற்குரிய சுபாவத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஐயா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.